Hi students, 9th standard maths, exercise 3.6, question number 1, subdivision 3. P square minus 6p minus 16. So, இது ஒரு quadratic polynomial. First, இந்த மாதிரி ஒரு quadratic polynomial கொடுத்துட்டு அதை factorize பண்ண சொல்லி question கேட்டிருந்தாங்க அப்படின்னா, first thing, இது standard form இருக்கா அப்படின்னு check பண்ணிக்கணும். P square, P, last number ஒரு constant. So, இது பார்த்தீங்கன்னா questionலேயே standard formல கொடுத்துட்டாங்க. So, directவே இதை நம்ம எடுத்துக்கலாம். இதோட சொல்யூஷன் பாருங்க. P ஸ்கொயர் மைனஸ் 6p மைனஸ் 16. ஸோ கொடுத்துருக்க இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 டேர்ம்ஸ்லையும் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா, அதாவது சேம் டேபிளில் வர மாதிரி ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் 1 இருக்குது, செகண்ட் டேர்மில் 6 இருக்குது, தேர்ட் டேர்மில் 16 இருக்குது. இப்போது இந்த 3 டேர்ம்ஸ்லையும் சேர்த்து காமன் ஃபேக்டர் 1 தான் வருது. நமக்கு அதர் தென் 1 வேறு ஏதாவது 1 தவிர வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் மட்டும்தான் காமன் ஃபேக்டர்ஸை வெளியில் கொண்டு வர முடியும். பட் இங்கே 1 தவிர வேறு எந்த ஃபேக்டரும் இல்லாதனால காமன் ஃபேக்டர் இதுக்கு எதுவுமே கிடையாது. டைரெக்டாகவே இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துட்டு அதை டைரெக்டாக எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இதோடைய ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அதாவது பெருக்கு தொகையை கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 1, பிகாஸ் இங்கே எதுவுமே இல்லை. 1 லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 16. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். 1/16 ஆர் 16. இது பாசிட்டிவாக இருக்குது, இது நெகட்டிவாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16. தேர்ஃபோர் த ப்ராடக்ட் இஸ் மைனஸ் 16. அதாவது பெருக்குத்தொகை, இந்த பல்லுறுப்புக்கோவையுடைய பெருக்குத்தொகை, த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் மைனஸ் 16. இப்போது இந்த மைனஸ் 16 2 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம். அந்த 2 ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணாவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாவோ நமக்கு இந்த சென்டர் நம்பர் இதோடைய சம் நமக்கு வரணும். ஸோ 16 ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி -6 வர மாதிரி ஃபேக்டர்ஸை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். 16 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 எந்தெந்த டேபிளில் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாவே போதும். 16 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டேபிளில் வரும். எல்லா நம்பருமே ஸ்டார்டிங்கில் 1 டேபிளில் வந்துடும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு 1 டேபிளில் வர நம்பர்ஸ் எடுத்துக்கணும். 16 1s ஆர் 16. அடுத்தது 16 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர் இல்லையா, அதனால் இது 2 டேபிளில் வரும். 2 × 8, 2 8s ஆர் 16. அடுத்தது 3 டேபிளில் 16 வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் வரும். 4 4s ஆர் 16. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அகைன் 8 டேபிளில் வரும். 8 2s ஆர், இதே அப்படியே ரிவர்ஸில் வரும். இப்போ நாங்கள் 2 8s ஆர் எடுத்துருக்கோம் இல்லையா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 2s ஆர், இதே சேம் கண்டிஷன் தான் ரிவர்ஸில் வரும். அதனால் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 டேபிளில் வரும். 16 1s ஆர் அப்படின்ட்டு. ஸோ இதே ஃபேக்டர்ஸ் அகைன் ரிப்பீட் ஆகும் இல்லையா, அதனால் நம்ம அதை எடுத்துக்க தேவையில்ல. ஸோ 16 பார்த்தீங்கன்னா இந்த 3 டேபிள்ஸில் தான் நமக்கு வரும். 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 8 டேபிள்ஸில் வரும், 16 டேபிளில் வரும். ஸோ இந்த டேபிள்ஸில் மட்டும்தான் 16 நமக்கு அக்கர் ஆகும். இப்போது இந்த 3 கண்டிஷன்ஸில் எந்த கண்டிஷனை இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 × 16. 16ஓட ஒன்று ஆட் பண்ணுங்கள், 17 அப்படின்னு கிடைக்கும். 16லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு சென்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா -6 அப்படின்னு வரணும். ஸோ ஆட் பண்ணாவும் -6 வராது, சப்ட்ராக்ட் பண்ணாவும் -6 நமக்கு இங்கே இந்த ஃபேக்டர்ஸில் கிடைக்காது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது 2 8s ஆர் 16. இந்த ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா 8ஓட 2 ஆட் பண்ணோம்னா 10 அப்படின்னு கிடைக்கும். 8லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6ன்னு கிடச்சிச்சு. பாருங்கள், சென்டர் நம்பர் 6 இல்லையா, ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 6 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர். அப்போ இதையும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ 2 8s ஆர் 16. இப்போது 16க்கான எக்ஸாக்ட் ஃபேக்டர்ஸ், இந்த ப்ராப்ளமுக்கு தேவையான ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இங்கே -6 இருக்குது சென்டரில். ஸோ இந்த 2 நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மைனஸில் வரணும். பிகாஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா -16 அப்படின்னு இருக்குது. இப்போது சென்டர் நம்பரை விட நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஃபேக்டர்ஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். சென்டர் நம்பரை விட இந்த ஒரு ஃபேக்டர் நமக்கு பெருசாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஃபேக்டர்ஸில் எது ரொம்ப பெருசாக இருக்குதோ அந்த நம்பருக்கு சென்டர் நம்பருடைய சைனை அப்ளை பண்ணிக்கணும். 6 விட இந்த 8 பெருசு இல்லைங்களா, சென்டர் நம்பருடைய சைன் வந்து மைனஸ். ஸோ இந்த 8க்கு மைனஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கணும். பெரிய நம்பருக்கு நம்ம இங்கே மைனஸ்னு அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சின்ன நம்பருக்கு இதுக்கு ஆப்போசிட் சைன் வந்துடும். அதாவது இதுக்கு எதிர்குறி, மைனஸோடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ 2 உடைய சிம்பிள் ப்ளஸ். இப்போது கிடைச்ச இந்த 2 ஃபேக்டர்ஸ்க்கும் சிம்பிள்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 8s ஆர் 16. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ ப்ராடக்ட்
பெருக்குத்தொகை நமக்கு கரெக்டாக -16 அப்படின்னு இந்த ஃபேக்டர்ஸ்க்கு கிடைச்சிருச்சு. இப்போது இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் ரெண்டுக்குமே சிம்பிள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஜென்ரலாகவே சிம்பிள் வெவ்வேறு மாதிரி இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 8 - 2 = 6 அப்படின்னு வரும். பெரிய நம்பர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ வர ஆன்சருக்கு எப்பவுமே லார்ஜர் நம்பர் சிம்பிள் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த 6 சிம்பிள் மைனஸ். ஸோ நமக்கு இப்போது சம்மோட வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு, ப்ராடக்டோட வேல்யூவும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போது p² - 6p - 16 இந்த எக்ஸ்பிரஷனுக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர்ஸை இந்த இடத்துல நம்ம இந்த -6pக்கு பதிலாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் டேரெக்டாகவே நம்ம ஃபேக்டர்ஸை போட்டுக்கலாம். ஓகே, இப்போது கிடைச்ச இந்த ஃபேக்டர்ஸை எப்படி இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ஃபேக்டர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணிடணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது p² கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணிடணும். ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, அதாவது 1 மறைஞ்சிருக்கு. இந்த 1 நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ கிடைச்ச இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் 1ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதை 1ஆல் டிவைட் பண்ணால் அகெயின் நமக்கு +2 - 8 இது மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 ப்ராக்கெட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஃபேக்டரையும் செகண்ட் ஃபேக்டரையும் ரெசிப்ரோக்கலாக ரீட் பண்ணணும். எழுத தேவையில்ல, ரெசிப்ரோக்கலாக ஜஸ்ட் ரீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, -2. ஸோ சரி 1 + 2. அதே போல் இங்கே 1 -2. கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ இந்த கேப்பில் இந்த கொஷினில் என்ன வேரியபிள், அதாவது என்ன லெட்டர் இந்த கொஷினில் இருக்குதோ அது இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா p அப்படின்ற வேரியபிள் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் p அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1p + 2 1p - 8 அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா? இந்த 1 நம்ம இந்த இடத்துல எழுதாமல் விட்டால் கூட தப்பு இல்லை. பிகாஸ் 1 இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா p + 2 p - 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் p + 2 into p - 8. So these are the factors for this question. p² - 6p - 16. That's all.